இந்த மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை நாங்கள் கர்நாடகா டூர் போயிட்டு வந்தோம். அதில் நான் உங்களுக்கு போயிட்டு வந்த இடங்கள்லாம் நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து மங்களூர் போனோம். மங்களூரில் வந்து மஞ்சுநாதர் கோயில், அதுக்கப்புறம் உடுப்பி கிருஷ்ண கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கொல்லூர் மூகாம்பிகை கோயில் போனோம். அதுக்கப்புறம் முருடேஸ்வரர் சிவன் கோயில், இது வந்து பார்க்க வேண்டிய கோயில். அதோடைய ராஜகோபுரம் இந்தியாவிலேயே 2வது உயரமான ஒரு கோபுரம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிவன் ஒரு தவக்கோலத்தில் இருக்குது, அதுவும் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த கோயிலையும் பார்த்துக்கிட்டு ஜோக் ஃபால்ஸுக்கு போனோம். ஜோக் ஃபால்ஸை பார்த்துக்கிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் சிமோகா போனோம். அடுத்தது நாங்கள் வந்து பைலகுப்பைங்கிற திபெத்து கிராமத்துக்கு போனோம். அங்கே ஒரு பெரிய புத்தர் கோயில் இருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்து. அதுக்கப்புறம் கூர்க்கில் வந்து நல்ல கிளைமேட்டு நல்லா இருந்து கூர்க் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மைசூர் போனோம். மைசூரில் வந்து மைசூர் சாமுண்டீஸ்வரர் கோயில், பிருந்தாவனம், மைசூர் பேலஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் 24ஆம் தேதி நைட்டு கிளம்பி 25ஆம் தேதி பிற்பகலில் வந்து நாங்கள் வீடு வந்து சேர்ந்தோம். உங்களுக்கு வந்து சிமோகாவில் சிட்டி டவர் மாலில் ஷாப்பிங் விட்டாங்க. நான் அங்கே கொஞ்சம் திங்ஸு கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். இது வந்து பாருங்கள் ஸ்பைசஸ் கண்டெய்னர். இது வந்து இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து 150 ரூபான்னு போட்டிருந்து, ஆனால் நம்மள்கிட்ட 90 ரூபா 99 ரூபான்னு வாங்கினாங்க. நல்லா இருக்குது. நான் அதை உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். பாருங்கள் நல்லா இருக்குது. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடி தான் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 2 ஏர்டைட் கண்டெய்னர், இதுவும் கிளாஸ் பவுல் தான். ரப்பரால் ஒரு வளைய மாதிரி போட்டிருக்காங்க. இதை நம்ம மூடும்போது டைட்டாக மூடியிருப்பாருங்க. ரப்பர் பேண்டு அப்படி ரப்பர் அந்த இது அப்படியே மேலே க்ளோஸ் ஆகிடுது. உங்களுக்கு எதை போட்டு வச்சாலும் இதிலே பலகாரம் போட்டு தான் அப்படி காட்டியிருக்காங்க. நமக்கு நல்லா டைட்டாக நல்லா இருக்கும். இதில் வந்து 2 அணை வாங்கினேன். இது விலை வந்து 200 ரூபா 199 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஆனால் எங்கள்கிட்ட வந்து 2க்கும் சேர்த்து 200 ரூபா தான் வாங்கினாங்க, ஆஃபர் இதெல்லாம். அதுக்கப்புறம் இது இந்த நமக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் நமக்கு ஏதாவது வைக்கலாம். இதோட விலையும் 150 ரூபா, ஆனால் நமக்கு 110 ரூபான்னு வாங்கினாங்க. நான் அதில் 2 அணை வாங்கியிருக்கேன். கண்ணாடி பொருள் நல்ல கட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து லெமன் புளியக்கூடியது. என்கிட்ட ஏற்கனவே இருந்து அது ரொம்ப இதாக நாசமாயிருச்சு, ரொம்ப மோசமாயிருச்சு. அதனால் இது வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு வந்து 80 ரூபா. அதுக்கப்புறம் இந்த சின்ன கிளாஸ் இதுதான் ரொம்ப நாள் நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். இது எங்கேயுமே கிடைக்கல, இங்கே எனக்கு நல்ல வசதியாக இருந்து கிடைச்சிது. ஆனால் இதோட விலை கொஞ்சம் காஸ்ட்லி தான், 39 ரூபான்னு போட்டிருக்காங்க. இது விலை ஒன்றும் குறைக்கல, அப்படியே வாங்கிட்டாங்க. நான் அதில் 6 பவுல் வாங்கினேன். நான் எனக்கு யூடியூப் இதில் ஃபோட்டோவுக்கு தான் வாங்கினேன். இதெல்லாம் மசாலா வச்சு காட்டலாம், பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இது பழக்கூடை சில்வர், நல்லா இருக்குது. நமக்கு டைனிங் டேபிளில் வச்சுருக்கலாம், பழங்கள்லாம் வச்சான்னா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சது, அதனால் நான் வாங்கினேன். விலை வந்து இது வந்து 300 ரூபா. கூர்க்குக்கு போயிருந்த போது இதெல்லாம் வாங்கினேன். அங்கே வந்து ஸ்பைசஸ் தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. நிறைய பெரிய பெரிய கடை ஃபுல்லாக அது ஸ்பைசஸ் கடையாகவே தான் இருந்து. நான் அதில் வந்து நல்ல மிளகு வாங்கியிருக்கேன். பட்டையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறமா இந்த கருப்பு திராட்சை, ஏலக்காயெல்லாம் உங்களுக்கு அப்படியே பச்சை பச்சைன்னு நல்லா இருக்குது. ஆனால் விலை என்னமோ ஒன்று போல தான், கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது.
மிளகெல்லாம் உங்களுக்கு வந்து அங்கே விளையக்கூடியது. நான் 1/4 கிலோ மிளகு வந்து இது வந்து ரேட்டு வந்து 200 சொன்னாங்க. 2 மாலை வாங்கினேன், மைசூரில் வாங்கினேன். இது பார்க்க நல்லா இருக்குது, நமக்கு எங்கேயோ டூர் போகும்போதெல்லாம் போட்டுட்டு போகலான்னு வாங்கினேன். இது ஒன்று ரேட்டு வந்து 100 அப்படி 2 மாலை வாங்கியிருக்கேன். நான் இப்போ அடிக்கடி நாங்கள் வந்து டூர் போவோம், அங்கே போகும்போது போடலான்ட்டு தான் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் மைசூரில் சாரி எடுத்தேன். இது மைசூர் சில்க் சாரின்னு சொன்னாங்க. இதோட ரேட்டு வந்து 1398 நல்லா இருக்குது. இதிலே ப்ளவுஸு அட்டாச்சு, லைனிங் ப்ளவுஸ் தான். ப்ளவுஸும் நல்லா இருக்குது பாருங்கள். இந்த ப்ளவுஸ் இப்படி இருக்குது. இது நாங்கள் வந்து ஒரு காவேரிங்கிற ஒரு கடையில் வாங்கினோம். அது வந்து இந்தியா கவர்மெண்ட் கடை, அதனால் ரேட்டெல்லாம் கொஞ்சம் நியாயமாக தான் இருக்குது. ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸு.